ஒரு காலத்தில் ஒரு நேர்மையான மரக்காரன் ஆற்றங்கரையில் மரம் வெட்டி தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் மரம் வெட்டிக் கொண்டிருந்தபோது அவனுடைய இரும்பு கோடரி தவறி ஆற்றில் விழுந்தது. அதை பார்த்த மரக்காரன் மிகவும் கவலையடைந்தான். ஆற்றங்கரையில் அமர்ந்து கண்ணீருடன் அழத் தொடங்கினான். அப்போது ஆற்றிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. ஆற்று தேவதை வெளிப்பட்டாள். "ஏன் அழுகிறாய்?" என்று தேவதை கேட்டாள். மரக்காரன் நடந்ததை உண்மையாக சொன்னான். தேவதை முதலில் ஒரு தங்கக் கோடரியை எடுத்துக் காட்டினாள். "இது உன்னுடையதா?" என்று கேட்டாள். மரக்காரன் அமைதியாக, "இல்லை, இது என்னுடையதல்ல" என்றான். பின்னர் ஒரு வெள்ளிக் கோடரியை தேவதை காட்டினாள். அதற்கும் மரக்காரன், "இல்லை, இதுவும் என்னுடையதல்ல" என்றான். இறுதியில் தேவதை அவனுடைய இரும்பு கோடரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்த மரக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியுடன், "இதுதான் என்னுடையது" என்றான். மரக்காரனின் நேர்மையால் மகிழ்ந்த தேவதை 3 கோடரிகளையும் அவனுக்குப் பரிசாகக் கொடுத்தாள். இந்த கதையின் நீதி: நேர்மை எப்போதும் நல்ல பலனைத் தரும்.